ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க ரெடியா? நம்ம கார்டனை பார்க்குறதுக்கு முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக உட்காந்துருந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ரெட் கலர் ரோஸ்னா தாஜ்மஹால் ரெட். பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. ஒரு பூ வந்து பொங்கலுக்கு கட் பண்ணும்போது அந்த பூவை பாப்பா பொங்கலப்போ வச்சுக்கிட்டாங்க. அவ்வளோ பெருசாக இந்த தடவை வந்து தாஜ்மஹால் ரெட்டு நம்மளுக்கு வந்து பூத்துருக்குது. அப்புறம் ஒரு 2 ரோஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. இப்போ இந்த ரோஸும் நல்லா பெருசாக வந்திருக்கு. இது வந்து இன்னும் நல்லாவே பூக்கலை, பாதி பூத்துருக்குது. பூக்கள் வந்து இந்த தடவை ரெட் ரோஸ் வந்து நல்லாவே வச்சுட்டு மொட்டு வச்சு பூத்துருக்குறாங்க. நல்லா ஹைட்டாக வளர்ந்துட்டாங்க. ரொம்ப நாளாக வளராமல் நின்றுச்சு. பார்த்திங்கன்னா இந்த பால் பிங்க்கு வாங்கி வச்சது நம்மளுக்கு வரல. அது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கொடி வருது. அது என்ன கொடின்னா வந்து கிர்னி பழம் இருக்கும் இல்லையா, அந்த செடி மாதிரி இருக்குது. ஸோ நல்லாவே வளர்ந்து வந்துடுச்சு. இதில் வந்து பூ வராதனால இந்த செடி வரைக்கும் பண்ணிடலான்னு இருக்கிறேன். எவ்வளோ உரமெல்லாம் விட்டு பார்த்தாச்சு. செடி வளர்றதை தவிர பச்சை பச்சைன்னு நம்மளுக்கு வந்து மொட்டு வரல. ஸோ அதை வச்சுருந்து நம்ம வந்து பிரயோஜனம் இல்லை. அதனால் அதை எடுத்துட்டு அந்த கிர்னிப்பழ செடியை நல்லா வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது செடி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானிங். இது வந்து கல்கத்தா ரோஸ். பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோ பெருசாக இருந்தது இல்லையா, அதை கட் பண்ணி விட்டேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா அதுலேயே எத்தனை துளிர் வந்திருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே துளிர் தான். இந்த நம்ம கல்கத்தா ரோஸ் வந்து செம்மத்துளிர் வந்திருக்குறாங்க இப்போது. அதே மாதிரி நம்ம ஆரஞ்சு கலர் ரோஸும் சூப்பராக துளிர் வந்திருக்குது. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம பூக்கள் வந்து ஒரு 4 மொட்டுக்கள்லாம் சேர்ந்து வந்தது இல்லையா, அதை கட் பண்ணி விடுறதுக்கு முன்னாடியே துளிர் வந்துடுச்சு. கட் பண்ணலான்னு நான் வரும்போது துளிர் வந்திருந்தது, விட்டுருந்தேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா அதில் 3-4 துளிர் எடுத்துருக்குது. துளிர் வர்றதுலலாம் அப்படியே மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடும். உரம் பார்த்திங்கன்னா இப்போது மறுபடியும் வாழைப்பழத்தோடு இருந்ததை அரைச்சி ஊற்றியாச்சு. அப்புறம் வந்து ஏற்கனவே நான் வந்து திட உரம் கொடுத்துட்டேன். வெங்காயத்தோல் அப்புறம் வந்து முட்டைக்கூடு எல்லாமே கொடுத்தாச்சு. அதனால் இப்போ நல்லா பச்சை பச்சைன்னு துளிருங்க வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் பாருங்கள் துளிர் அப்படியே வந்து அது கீழே வந்திருக்குது. அது வரைக்கும் கட் பண்ணி விட்டால் கூட நல்லா வர ஆரம்பிச்சிடும். கனகாம்பரம் முன்னாடி மாதிரி இன்னும் வந்து பெருசாக வந்து எடுக்கலை. அந்த மொட்டு வர்றது வந்து அரும்பு எடுக்கிறது நல்லா நீளமாக போன தடவை எடுத்தது. இந்த தடவை இன்னும் அது மாதிரி வரலை. சின்னதாக எடுத்துகிட்டு அப்படியே பூத்துட்ருக்குறாங்க. எல்லோ கலரும் நல்லாவே பூக்க ஆரம்பித்தாச்சு. சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. இதில் வந்து கொஞ்சம் அந்த காஞ்சி போய் இருக்கிற அந்த விதைங்க விளையிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். நம்ம இட்லி பூச்செடி தனியாக எடுத்து வச்சது நல்லாவே வந்து வளர்ந்து வந்துட்டுருக்குறாங்க. இன்னும் அந்த இட்லி பூச்செடியில் வந்து நம்மளுக்கு இன்னும் 3 செடி வந்து நிற்கிது. அதையும் வந்து தனியாக எடுத்து வைக்கணும். இது பச்சை மிளகா நம்மளுக்கு வந்து இப்போது துளிர் வந்து பூக்கள் வச்சு காய் மறுபடியும் காய்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காய் போட்டுக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு பச்சை மிளகாவில் செடி வந்து அந்தளவுக்கு குளிர்ச்சியாக இல்லைனாலும் மொட்டு வச்சு பூக்கள் வந்து நம்மளுக்கு காயும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சூப்பராக நிற்கிறாங்க. நம்ம சப்போட்டா பாருங்கள் எப்படி கனம் வந்துடுச்சுன்னு. ஆனால் இன்னும் வந்து மொட்டு வைக்கலை, காயும் வரலை. நம்ம வந்து இந்த உரம் வந்து இதுக்கு வந்து பத்தலைங்கிறது தெரியுது. கொடுத்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். சரி பார்க்கலாம். கமலாரஞ்சி அவங்களும் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. செம்பருத்தி மறுபடியும் கவலைக்கிடமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ பச்சைன்னு சூப்பராக எல்லாம் கொட்டிட்டு துளுத்து வந்திருந்தது. பூக்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பாருங்களேன், மறுபடியும் அந்த வெள்ளைப்பூச்சி தாக்கிட்டு இருக்குது. சும்மா நல்லா துளிர் வந்து வரும்போது அந்த பூச்சி வந்துடுது. மழை டைமாக இருந்தாலும் சரி, வெயில் டைமில் இருந்தாலும் சரி, இந்த வெள்ளைப்பூச்சி தான் நம்ம செம்பருத்தி வந்து ரொம்ப தாக்குது. எனக்கு வந்து அந்த ஸ்ப்ரே அடிக்கிறது இன்னும் வாங்கலை. அது வாங்கினேன்னா ஏதாவது பண்ணி அடித்து விட்டுடலாம். அதே மாதிரி அவரைக்காவிலையும் அந்த பூச்சி வந்து போகுது வருது. காய் வரும்போது வந்துடுது. பார்த்திங்களா, வேருக்குள்ளே வந்து நம்மளுக்கு இது மாதிரி முளைச்சி வந்துடுது. அது எடுத்து வச்சா கூட நம்ம ஒரு நர்சரியை வச்சிடலாம் போல தெரியுது. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ வேரில் இருந்து இது பாருங்கள், அதுக்குள்ளே இன்னொன்று வருது சின்னதாக. அதுபோல் வேரில் இருந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சோம்னா அது செடி ஆகிடுது நமக்கு. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா கொய்யா,
அது எப்படி வந்ததுன்னு தெரில. கொய்யா செடி முளைச்சிருக்கு. ஒரு கொய்யா இப்போ தான் நம்மளுக்கு காஞ்சிடுச்சு, பெரிய மரமாக வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2-3 கொய்யா இதில் முளைச்சி வந்திருக்குது. அப்புறம் பாரிஜாதம் வந்து இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்குது. பார்த்திங்கன்னா ஏற்கனவே பூத்த பூ நான் பறிக்கல. அது வந்து நல்லா அடுக்காக 2 அடுக்காக வந்திருந்தது. இன்றைக்கி பூத்துருது. அது பறிக்காமல் பாருங்கள், வெயிலில் கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிடுச்சு. இன்றைக்கி பூத்தது ஒத்தப்பட்டல் மாதிரி பூத்துருக்கு. இதில் 2 விதமாகவே இப்படியே பூக்கும் நம்மளுக்கு பாரிஜாதம். மொட்டுக்களும் இருக்கிறாங்க, நிறையா இல்லை, ஓரளவு மொட்டு வந்திருந்தது இல்லையா சின்ன சின்னதாக, அதெல்லாம் கொஞ்சம் பெருசாகி பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாருங்கள், எல்லா செடியும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தோட்டம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டடா, பாய் பாய், see you.